அவ்வளவு பெரிய ஒரு கப்பலை நம்மளால ரிவர்ஸ் எடுக்க முடியுமா? சோ ஒரு கப்பலை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சில மெத்தட்ஸை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். பெரும்பான்மையான கப்பல்கள்ல 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். சோ இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல ஃபயரிங் ஆர்டரையும் ஃபியூல் டெலிவரியும் மாத்துறது மூலமா நம்மளால இன்ஜினை ரிவர்ஸ் பண்ண முடியும். ரிவர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அங்க கியர் பாக்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, டைரக்ட் டிரைவ் தான் கொடுத்திருப்பாங்க. இன்ஜினோட ரொட்டேஷனையே ரிவர்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டா இன்ஜினை ஸ்டாப் கொண்டு வந்துட்டு கரெக்டா எந்த பிஸ்டனை அடிக்கும் போது நமக்கு கிராங்க் ரிவர்ஸ்ல சுத்தும் அப்படின்றத கரெக்டா கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபயரிங் ஆர்டர் செட் பண்றது மூலமா இன்ஜினை ரிவர்ஸ் பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கப்பல்கள்ல எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் மோட்டார்ல ஈஸியா நம்மளால அந்த மோட்டாரை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது சில சின்ன கப்பல்கள்ல கியர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. சோ கியர் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸி, கியரை மாத்தணும் அப்படின்னா ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிடும். இன்னும் சில டைப் ஆஃப் கப்பல்கள்ல அந்த ப்ரொப்பலர் இருக்கு பாத்தீங்களா, ப்ரொப்பலர் எப்பவுமே இப்படி சுத்திட்டு இருக்கிற ப்ரொப்பலர் அப்படியே திருப்பி டைரக்ஷனை மாத்தி அப்படியே 360 டிகிரி திரும்புற மாதிரி ப்ரொப்பலர் செட் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரொப்பலர் நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன் நம்மளால மூவ் பண்ண முடியும். சோ ரிவர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அடுத்தது கண்ட்ரோலபிள் பிட்ச் ப்ரொப்பலர், CPP. அடுத்தது இந்த CPP அப்படின்ற ப்ரொப்பலரோட பிளேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளேட்ஸ் வந்து டில்ட் ஆகக்கூடிய பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கான மெக்கானிசம் வந்து உள்ள பொருத்தப்பட்டிருக்கும். சோ அதனால இந்த ப்ரொப்பலர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டில்ட் ஆகும். இந்த டில்ட்டை அப்படியே ஆப்போசிட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா கப்பல் ரிவர்ஸ்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சில டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் கப்பலை ரிவர்ஸ் பண்றாங்க. இது உங்களுக்கு புதுசா இருக்கு, வேற யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ரோக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.